श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 29வது ஸ்லோகம் க்ஷேத்திரக்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகத்தில். प्रकृत्यैव च कर्माणि क्रियमाणानि सर्वशः यः पश्यति तदात्मानम् अकर्तारं च पश्यति। प्रकृत्यैव च कर्माणि क्रियमाणानि सर्वशः यः पश्यति तदात्मानम् अकर्तारं च पश्यति. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிரகிருதி இருக்கிறதுனால தான், இந்த பிரகிருதி பூமியோட சம்மந்தத்தினால தான் பிரகிருத்தினாலேயே எல்லா விதமான கர்மங்களும் செய்யப்படுகிறது. அது அப்படின்றத யாருக்கு புரியறதோ, யாரால் அதை புரிஞ்சிக்க முடியறதோ, எல்லாருக்கும் புரியும், சொன்ன உடனே இருக்குமா இருக்கும் அப்படின்னா, இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால தான் எல்லா விதமான கர்மங்களும் செய்யப்படுகிறது. அது யாருக்கெல்லாம் புரிகிறதோ அவனுக்கு என்ன பண்ணணும், ஆத்மான்றது சாதாவது பராபிரகிருதி அபராபிரகிருதி. ஒரு 2 ஸ்லோகத்துக்கு என்ன பார்த்தோம், பரான்னு சொன்னால் க்ஷேத்திரஜன், அபரானா இந்த பிரகிருதி அப்படின்னு. இந்த அபராபிரகிருத்தினால் செய்யப்படக்கூடிய எல்லா காரியங்களும் அது என்னது, அதனாலேயே எல்லாம் நன்னா செய்கிறதா இருந்தாலும் அதில் தான் சரியாக செய்யலை, குறைபாடு உடையதாக இருக்கிறோம், அதுவும் அதோடு சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பிரகிருத்தியா ஏவ, பிரகிருத்தியினாலேயே சர்வஜகா கர்மாணி, எல்லா விதமான கர்மங்கள் அனைத்தும் கிரியமானானி செய்யப்படுகின்றது என்று யஹா பஷ்யதி, எவன் காண்கின்றானோ, எவனால் அதை காண முடிகின்றதோ அவன், சஹா அவன், ததா அவற்றாலே ஆத்மாவை செயலற்றதாக காண்கிறான். அது மாதிரி வேலை செய்கிறோம், பிரகிருத்தினால் நம்மளுக்கு சில வேலைகளெல்லாம் செய்ய முடியுறது அப்படின்னு சொன்னால், அதே அந்த காரியமே அந்த செயல்களே ஆத்மா என்ன பண்ணுறது, வெறுமை பாசிவ் ஸ்பெக்டேட்டராக இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியாது. இந்த இப்போ சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னோம், எந்த சரீரத்துக்குள்ளே அது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை தான் அது வளர்த்துக்க முடியும். இப்போது உயிருக்கு, எந்த க்ஷேத்திரஜனுக்கு எந்த மாற்றமும் இல்லை, எல்லா உயிரும் ஒன்று போல தான் அப்படின்னா, அப்போ எல்லா சரீரமும் ஒன்று போல இல்லை இல்லையா. அகஸ்மாத்தாக ஒரு பெண் சரீரத்துக்குள்ளே இருக்குது, அகஸ்மாத்தாக ஒரு ஆண் சரீரத்துக்குள்ளே இருக்குது. அதுவே என்ன காரணம், அகஸ்மாத்துன்ற அந்த வார்த்தையே கர்மானுசாரேன, கர்மத்துக்கு உட்பட்டு எந்த சரீரம் இந்த ஜீவனுக்கு கிடைக்குமோ அதுக்குண்டான சரீரத்தை பெருமாள் அதுக்கு கொடுத்துருக்கார். அதுக்குண்டான என்ன வேலைகளை அது செய்யணும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், சாதாரணமாக நம்ம ஆத்தில் எடுத்துக்கலாம். நம்ம ஆத்தில் பொண்ணுன்னா எப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்யணும். புருஷன்னா ஆண் என்ன சொன்னால் என்ன செய்யணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு வரை இருக்குது. ஒரு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும். இதிலே இப்போ இன்னொன்று கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். யதார்த்தமாக வெளி விவகாரத்தில் சொல்லணும்னு சொன்னால், ஒரு சரீரத்துக்குள்ளே எந்த சரீரத்தில் கிடச்சதோ அந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும், அதுக்கு உண்டான குணாதிசயங்களை பெற்று இருக்கும். அது இருக்கிற தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அதனோட சரீரம் அமைப்பு பாங்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக நம்ம ஊரில் சில பட்சியெல்லாம் இருக்குது. பக்ஷி என்ன சாதாரணமாக காக்கா குருவி அப்படி ஆரம்பித்தா கூட அது இந்த தட்பவெப்ப நிலைக்கு, இந்த பூமத்திய ரேகைக்கு கிட்டக்க இருக்கிற இந்த இடத்துல என்ன தட்பவெப்ப நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம பூமத்திய ரேகைக்கு கீழே இன்னும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னா அண்டார்டிகாவில் இருக்கிற பறவைகள் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் அதே மாதிரி மலைப்பிரதேசத்தில் இருக்கிற என்ன இருக்கும், ஆடு பசு அது மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதனோட என்ன தட்பவெப்ப நிலையை தாங்கக்கூடிய சக்தி, அதுக்கூடிய அந்த ஸ்கின்னுக்கு, அதனுடைய தோலுக்கு இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பசுன்னு சொன்னால் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பசுவும், பால் கறக்கிற எல்லா பசுவும்
என்ன பசு தான். ஆனால் அந்த பசுக்கு எந்த சரீரத்துக்குள்ளே அது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது தன்னுடைய என்ன அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வந்துடும். அந்த சரீரத்துக்குள்ளே போனால் அந்த லிமிட்டேஷன்ஸ் வந்துடும். ஆனால் அடிப்படையில் ஆத்மா என்னது, ஒளி பொருந்தியது, சர்வ வல்லமை பொருந்தியது, எங்கே வேணால் எந்த நேரத்தில் வேணால் அதால் போக முடியும் அப்படின்றது அதுக்கு அடிப்படையில் பேசிக் கண்டென்ட்டு அதெல்லாம் உண்டு. ஆனால் கர்மவசாத்து சில சரீரத்து மேலே சரீரத்து உள்ளுக்குள்ளே அது இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அது பண்ண நல்லது கட்டத்துக்கு தகுந்தா போல் சுவாமி அந்த சரீரத்தை அதுக்கு கொடுத்துருக்கார். அப்படின்னா அதுபோல தான் நானும் பசு தான், அதுவும் பசு தான் அப்படின்னு அது பசு நினச்சிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்கூட இயலாது. இது பசு பக்ஷியில். இப்போ மரம் என்ன சொல்ல, மரம் செடி கொடின்னு சொன்னால் சாதாரணமாக சமுத்திர கரையில் அடிப்படையில் இருக்கிற கிட்டக்க இருக்கிற மரக்கத்துக்கெல்லாம் அந்த மரம் வித்தியாசமாக இருக்கும். அதனோட ரெசிஸ்டன்ஸ் பவரு, அது நிற்கிற வளர்ச்சி, அது வளரக்கூடிய உயரம், அதெல்லாம் அது வித்தியாசப்படும். இதுவே இமயமலை பிரதேசத்தில் இருக்கிற தேவதாரு அதுபோல் இருக்கிற பெரிய பெரிய மரங்கள்லாம் அங்கே போய் பார்த்தோன்னு வைங்க, அந்த மரம் ஆகாசத்துக்கும் மலை மேலே இருக்கும், மலைக்கு மேலே இன்னும் உயரமாக அது வளர்ந்து இருக்கும், நீண்டு நெடிது உயர்ந்து அப்படி இருக்கும். அப்போ அந்த மரத்துக்கு அந்த இருக்கிற தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு அமைப்பு கிடச்சிருக்கு. இது பிரகிருத்தியினாலேயே இவை அனைத்தும் நடைபெறுகிறது. இதில் நம்ம முயற்சியில் இதே மாதிரி சில இங்கே இருக்கிற ஒரு பசுவை கொண்டு போய் கொஞ்ச நாளைக்கு அந்த இமயமலை பிரதேசத்தில் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், ஒரு 2-3 நாள் இங்கேருந்து அங்கே கூட்டின்னு போகிறதுக்குள்ளேயே அந்த குளிரில் அது என்ன பண்ணாத சமாளிச்சிக்க முடியாது. ஏன் நமக்கே இப்போ இப்படி இருக்கும், இங்கே இந்த ஊரில் இருக்கிறோம், அந்த சமுத்திரத்துக்கு உயரக்கு திட்டமாக இருக்கிற, அதாவது பிளெயினில் இருக்கிறோம், சமவெளியில் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளையே ஒரு 6 மாதம் போய் மலை பிரதேசத்தில் இருக்கணும்னு சொன்னால் வந்த உடனே அங்கே தான் 6 மாதம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோமான நம்மளோட ஆரோக்கியத்தில் சீர்கேடு ஏற்படும். அதுக்கு என்ன காரணம், இந்த ஸ்ட்ரக்சர், இந்த சமவெளியில் இருக்கிற மாதிரி இருக்கிற அமைப்புக்கு தான் இந்த சரீரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ட்ரக்சரில் தான் அது இருக்குது. இதை கொண்டு போய் இடம் மாற்றினா ஆரோக்கியம் கெடும். இது ஏற்புடையதில்லை. அது சாதாரண விஷயம். ஆனால் அதுபோல தான் இந்த சரீரத்துக்கு கொள்ளக்கூடிய செய்திகளை தான் இந்த என்ன பண்ணணும், இந்த ஜீவன் இதுக்குள்ளே ஏற்பட்டிருக்குது. அதான் கர்மவசாத்து. அதை விட்டு வேறு எது செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற லிமிட்டேஷன்ஸில் தான் நம்ம எல்லா வேலைகளும் செய்ய முடியும். கிரியமானானி பிரகிருதி ஏவச்ச, பிரகிருத்தியா ஏவ, பிரகிருத்தியினாலேயே இவை அனைத்தும் நடக்கப்படுகிறது. கிரியமானாய அப்படின்னு சொன்னால் என்ன, செய்யப்படுகின்றன. ததா அவற்றாலே ஆத்மாவை செயலற்றதாக என்ன காண முடியும். அது என்ன, இது ஒன்றும் இல்லை, ஆத்மா உள்ளுக்குள்ளே சாதாரணமாக இருக்குது. அந்த ஒளிர் விட்டுன்னு இருக்காரு ஆத்மா, அவர் என்ன பண்ணுவார், இந்த சரீரத்தில் இருந்தால் இதுக்கு தகுந்த மாதிரி கோயிலுக்கு போவார், பெருமாளை செய்வார், அதெல்லாம் நடக்கும். ஆனால் இது கோவிலுக்கு போகக்கூட தெரியாத அளவுக்கு ஒரு சரீரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அதிலிருந்து காலத்தை ஓட்டிட்டு அதுக்கு அங்கே என்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்துட்டு அது போகும். அதனால் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின்னு சொன்னால் பிரகிருத்தியினாலேயே முக்குண வடிவுடைய அபராப்பிரகிருத்தியினால் என்று நம்ம புரிஞ்சுக்க வேணும். அதாவது 3வது அத்தியாயத்திலே பெருமாள் இதை பற்றி தான் சொல்கிறார், அபராப்பிரகிருத்தியும் பராப்பிரகிருத்தியும்னு. அதனால் அபராப்பிரகிருத்தின்னு சொன்னால் இந்த பிரகிருதி, பரான்னு சொன்னால் க்ஷேத்ரஜன் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இன்னும் மேலே அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.